கணிதத்துறையிலிருந்து ஒரு மாணவி வந்திருக்கிறார். அவர் கணிதத்தின் குழந்தை தான், அதே நேரம் எங்கள் ஃபைனான்ஸின் குழந்தையும் கூட. ஸோ இப்போது உங்களிடம் ஒரு அற்புதமான பேச்சாளர் என்னுடைய பட்டிமண்டபத்தில் பேசினாங்க. அற்புதமா ஏராளமான கைத்தட்டுகளை வாங்கி குடித்தது மஞ்சு தான். இப்போது இதுவரை நாம சாப்பிட்றதுதான் மஞ்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப வர்றது பேசுறதுக்கு வர்ற மஞ்சுவை அன்போட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். அப்படி உழைத்து உயர்ந்த எம் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். அன்பின் உருவம் கொண்டு எதையும் மறுக்காமல் செய்யும் சிறந்த செயலை கொண்டு நீங்கள் செய்யும் நல்லறம், அதுவே எங்கள் வெற்றிக்கு கிடைத்திட்ட இயற்கை உரம் என்று கூறி இங்கு வந்து இருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் துறையின் பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி, பயிற்சி என இரண்டு துணை கொண்டு இவ்வுலகில் தேர்ச்சி பெற்று விடியலில் உலகை படைக்கவும் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கவும் போராடும் போராளிகளாகிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா தெய்வத்தை? போர் அடிக்குதா இல்லையா? ஓகே. இங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீங்க ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஓகே, நான் வந்து உங்களை மாதிரி இருக்கும்போது கத்துக்கிட வேண்டிய சில விஷயங்கள் நான் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அதை நான் ஷேர் பண்றேன். என்னுடைய நேம் மஞ்சு. நான் 2023 to 2025 பேட்ச்ல எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இங்க முடிச்சேன். ஐ கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பிஎட் இன் மேத்தமெட்டிக்ஸ். நான் பிஎஸ்சி அறிஞர் அண்ணா காலேஜ் ஆரல்வாய் மொழியில படித்தேன். பிஎட் லேடி லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி எஜுகேஷன் சென்னை அங்கே பண்ணேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கன்னியாகுமரியில் படித்தேன். இந்த காலேஜ் எனக்கு காட் கொடுத்த ஒரு பெஸ்ட் கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது கட்டுரை போட்டி எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம். என் கூட கிளாஸ்மேட்ஸ்லாம் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு தடையா இருக்கிறது என்ன பேசுறதுக்கு அப்படின்னா ஒரு தயக்கம். நம்மளாலாம் முடியுமா, நம்ம போய் அந்த ஸ்டேஜில் நின்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே, அந்த தயக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஆனால் போய் நின்று பேசணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தைரியம் அப்ப இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயே திறமை இருக்கும். நம்ம ட்ரை பண்ணும் போதுதான் அந்த திறமையே நமக்கு வெளிவரும். அதுதான் உண்மை. ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கெல்லாம் அந்த ஃபீல்டு வரவே வராது, பேசுறதுக்கு வராது, கட்டுரை போட்டியில வராது, மோனோ ஆக்ட் வராது, சிங்கிங் வராது, அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், எல்லாருமே இந்த ஃபீல்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது மட்டும் இல்ல, உங்க பேசுற ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்ல இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்பவுமே ஒரு கோல்ஸ் செட் பண்ணும்போது உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. மேபி உங்களோட ஃபேமிலி, எல்லாரோட ஃபேமிலியும் ஒரே மாதிரி இருக்காது. அது உண்மைதானே? ஏன்னா பொண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க செல்லுக்காக அவங்க நிக்கல அப்படின்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா ஃபேமிலியும் சொல்லல, சில ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, சில ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கும் சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்காக யார் நிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். நான் 2015 to 18 ஒரு காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு அங்க ரொம்ப காம்படிஷன்லாம் கிடையாது. இந்த காலேஜ்ல என்னன்னா அவ்வளோ காம்படிஷன் வைப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸா அமுதன் சார் எங்களோட மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டர் சார். அவங்க எல்லாரும் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஐயா மேமும் இந்த இடத்துல என்னோட தேங்க்ஸ்ல நான் தேங்க்
ஸ்டாஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து எந்த அவர் நான் வந்து காம்படிஷன் போகணும்னு சொன்னாலும் எனக்கு வந்து மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் வாங்கிக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த காலேஜில் நடக்கிற எந்த காம்படிஷன் இருந்தாலும் ஸ்பீச் காம்படிஷன் இருந்தாலும் நான் போவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பயப்படக்கூடாது. உங்க எல்லாருக்கிட்ட இருக்குது என்னன்னா யாராவது சிரிச்சிருவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளவு நாள் அவங்களால சிரிக்க முடியும்? நீங்க ஒரு சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சுன்னா, பிஎஸ்சி முடிச்ச உடனே வீட்டில் இருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா உனக்கு என்ன எடுத்து பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ நான் அந்த ஃபீல்டுக்கு தான் போவேன் அப்படின்னு நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் கோச்சிங் கிளாஸ் போனேன். அப்படி இப்படி இருந்தேன், ஜாபுக்கு ட்ரை பண்ணேன், அப்படியே போச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு தயக்கம். நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்க முடியும், என்னால முடியுமா அப்படி நல்லா படிப்பேன், ஆனால் தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே நமக்கு டீச்சிங் வருதுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் போய் பிஎஸ்சி முடிச்சுட்டு ரெஸ்யூம்ஸ் கொடுத்தேன். நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தவா தான். இங்கே நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள்லாம் என்னன்னா இந்த காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். வெறும் டிகிரியை மட்டும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போறதா இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எது சூஸ் பண்றதானாலும் இருக்கலாம். பட் என்ன சொல்றேன்னா, இப்போ காலேஜ் படிக்கும் போதே பிஎஸ்சி படிக்கும் போதே டைப் ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர்ல ஒரு நல்ல நல்ல கோடிங் கிளாஸ், எந்த அவர் நான் வந்து காம்படிஷன் போகணும்னு சொன்னாலும் எனக்கு வந்து மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் வாங்கிக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த காலேஜில் நடக்கிற எந்த காம்படிஷன் இருந்தாலும் ஸ்பீச் காம்படிஷன் இருந்தாலும் நான் போவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பயப்படக்கூடாது. உங்க எல்லாருக்கிட்ட இருக்குது என்னன்னா யாராவது சிரிச்சிருவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளவு நாள் அவங்களால சிரிக்க முடியும்? நீங்க ஒரு சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சுன்னா, பிஎஸ்சி முடிச்ச உடனே வீட்டில் இருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா உனக்கு என்ன எடுத்து பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ நான் அந்த ஃபீல்டுக்கு தான் போவேன் அப்படின்னு நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் கோச்சிங் கிளாஸ் போனேன். அப்படி இப்படி இருந்தேன், ஜாபுக்கு ட்ரை பண்ணேன், அப்படியே போச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு தயக்கம். நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்க முடியும், என்னால முடியுமா அப்படி நல்லா படிப்பேன், ஆனால் தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே நமக்கு டீச்சிங் வருதுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் போய் பிஎஸ்சி முடிச்சுட்டு ரெஸ்யூம்ஸ் கொடுத்தேன். நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தவா தான். இங்கே நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள்லாம் என்னன்னா இந்த காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். வெறும் டிகிரியை மட்டும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போறதா இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எது சூஸ் பண்றதானாலும் இருக்கலாம். பட் என்ன சொல்றேன்னா, இப்போ காலேஜ் படிக்கும் போதே பிஎஸ்சி படிக்கும் போதே டைப் ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர்ல ஒரு நல்ல நல்ல கோடிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் பிஎஸ்சியில பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டைப் ரைட்டிங் முடிச்சாங்க. அவங்களாம் இப்போ ஏதோ ஒரு ஜாப்க்கு டக்குன்னு போக முடியும். நீங்க வந்து இப்போ நினைப்பீங்க, என்னோட கோலை எனக்கு சூஸ் பண்ண தெரியல, எனக்கு இப்போ இது தேவையில்லை அப்படின்னு. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. என்னன்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னு வைங்களேன். டைப் ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் காலேஜோட சைடா முடிச்சீங்க அப்படின்னா, நீங்க முடிச்சு வரும்போது ஏதோ ஒரு ஃபீல்டு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா நினைக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினா உங்களுக்கு டைப் ரைட்டிங் அங்கே தேவை. டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் உண்டு. ஸோ நீங்க முடிக்கும் போது வெறும் டிகிரியை மட்டும் முடிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன, அரியர் வைக்க கூடாது. அரியர் வச்சவங்க கிளியர் பண்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அரியர் அப்படியே இல்லாம நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. நான் பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி 3 தடவையுமே எனக்கு அரியர் கிடையாது. டிஸ்டிங்ஷனோட தான் நான் வந்தேன். அது வந்து கடவுளோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன். இந்த காலேஜை நான் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்கு 2 காலேஜில் எம்எஸ்சி கிடைச்சது. இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்னு ஒன்று, எனக்கு லேட்டாக தான் ரிசல்ட் வரது தெரியும். ஆனால் நான் 2 காலேஜ்லேயுமே நான் எப்போவுமே எதுனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு என் மனசுக்கு ஓகே ஒரு தெளிவான முடிவோட தான் நான் முடிவெடுப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த 2 காலேஜ்லேயுமே ஒரு கரெக்டான ஒப்பீனியனே இல்லை. இந்த காலேஜ் தான் எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு உணர்த்துதல் இருந்ததுனால இந்த காலேஜ் வந்தேன். இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் கிட்டலாம் போய் வாங்கும்போது, ப்ரைஸ் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒவ்வொரு காம்படிஷன்லையும் கலந்துக்கணும். எந்த காலேஜ்லயுமே உங்களுக்கு இவ்வளவு மோட்டிவ் பண்ண
அதனால நீங்க வந்து பேச வந்தீங்க அப்படி கிடையாது. நீ வந்து ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப், அது தப்பா இருந்தா பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப் நீ எடுக்கும் போதுதான் உனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காதுங்கிறதே உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதனால தயங்கி உட்காரவே கூடாது. எனக்கு சின்ன வயசுல பாடும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா இதே நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பாடி ட்ரை பண்ணேன். இந்த காலேஜோட கல்ச்சரல்ஸ்ல சிங்கிங்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. அதனால மோனோ ஆக்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. என்னால முடியும், என்ன முடியாது நம்மளால, எந்த விஷயமும் அதாங்க 100% எஃபர்ட் போடணும். என்னால முடியும், அதான் ஒரு தத்துவம் உண்டு. என்னால முடியாது அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னு. நம்மளால முடியும், நம்மளால என்ன முடியாது. நம்ம இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்தை தான் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தயக்கம் மட்டும் இருக்கவே கூடாது. மோனோ ஆக்ட்ல இதுவரை கலந்துக்கிட்டதே கிடையாது. கல்ச்சரல்ஸ்ல கலந்துக்கிட்டேன், செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்பீச் காம்படிஷன் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிரைஸ் வாங்கினதுக்காக நம்ம காலேஜ்ல ஒரு ஆனரிங் அவார்ட் மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் கொடுத்தாங்க. அதுலேயே இந்த 2025ல அந்த கல்ச்சரல்ஸ்ல எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அமுதன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட சொல்றது அதுதான், நீங்க டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா வெறும் டிகிரியோட மட்டும் இருக்காதீங்க. டைப்ரைட்டிங் கிளாஸ் போங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போங்க, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க மேபி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு துறைக்கு போகலாம், கவர்மெண்ட் ஜாப் போகலாம் நினைச்சா இந்த டைப்ரைட்டிங் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் படிக்கும் போது ஐடி ஃபீல்ட் ஏதாவது ஒரு ஃபீல்டில் போயிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் வந்து பிஎஸ்சியில அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படி தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்க எல்லாரையுமே என்னோட தம்பி தங்கச்சியா நினைச்சுதான் நான் வந்து உங்க முன்னாடி நான் பேச வந்திருக்கேன். என்னோட டியூஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களே அப்படிதான், என்னோட சொந்த தம்பி என்னோட தங்கச்சி அந்த மாதிரி எடுத்துனா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். வரும்போது ரொம்ப வாழலாம் இருக்கும், நல்ல சேட்டை பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும். அந்த நான் சொல்ற விஷயத்த நானும் செயல்ல காட்டினா மட்டும்தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே ஒரு நல்ல நல்ல லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 4 வருஷமா டியூஷன் எடுக்கிறேன். அந்த எம்எஸ்சி படிக்கிற எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு முன்னேறணும்னு நினைக்கும் போது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்பதான் நான் டாபிக் வரேன், கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நானுமே 2020ல யோசிச்சேன், நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா என்னைக்காவது ஒரு நாள் போகணும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து இங்கிலீஷ்ல அப்படியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தனால பேசிட்டு இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா இவ்வளவு பெருசா ஆசைப்படுற, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு. உங்களையும் அப்படிதான், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கோல் வைக்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. வீட்லயே கூட சொல்லலாம், நீலாம் அதெல்லாம் முடியாது, நீ எதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீ கண்டிப்பா ஆசைப்படணும். எங்க வீட்லயே அப்படிதான் சொன்னாங்க. நான் எங்க அம்மா கிட்ட எப்பவுமே பாசிட்டிவா சொல்லுவேன், நானும் ஒரு நாள் நல்லா வந்து நிற்பேமா எல்லாருமே சொல்ற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நான் நின்னேன். இந்த மேடை வந்து நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் மேடை. அதுக்கு காரணம் வந்து இதான் முயற்சியா இருக்கணும். எவ்வளவு பேர் சொன்னாங்க, பொண்ணு தானே ஒரு டிகிரி முடிச்சா போதாதா, உடனே மேரேஜ் பண்ணிட்டு போகலாம்ல, நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அதுவும் பொண்ணு வந்து நிற்கிறது சாதாரண கிடையாது, நிறைய ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தா கூட தெரியாது. எங்கனாலும் பிஎஸ்சி முடிச்சுட்டு அந்த ரெசியூமை கொண்டுட்டு நான் மட்டும்தான் போவேன், யாருமே வர மாட்டாங்க. அந்த டைம்லலாம் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பிஎட் இல்லாதனால நிறைய ஸ்கூல்ஸ்ல எடுக்கல. இங்கிலீஷ் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ல வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், நான் நல்லா படிச்சு நல்லா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு நான் அந்த ஸ்கூல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து தைரியமா இருந்தேன். பிஎட் போனேன், அங்க வந்து எல்லாமே இங்கிலீஷ்லயே லேர்ன் பண்ணி படிச்சுக்கிட்டேன். என்னோட லெசன் பிளான்ஸ் எல்லாமே அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. அப்புறம் நானே என்ன வேண்டாம்னு சொன்ன ஸ்கூல்ல போய் இன்னொரு தடவை செலக்ட் ஆகி எனக்கு பிடிச்ச கிளாஸ் கிடைக்கல. ஸோ அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்லஸ்லையும் ஒர்க் பண்ணேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் டெம்பரரியா ஒர்க் பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. எப்படி சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு ஹங்கிரி, சக்சஸ்க்கு வந்து ஒரு ஹங்கிரியா தான் நீங்க இருக்கணும். எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்திக்கிறதுல தெளிவா இருக்கணும். அப்புறம் என்னன்னா, பி ஃபியர்லெஸ், பயப்படவே கூடாது. நிறைய பேர் பண்றது என்னன்னா, இந்த காலேஜ் ஸ்டேஜ்ல சிலர் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணவும் ஒரு நேம் கொடுத்தாங்க, எங்கெல்லாம் பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு உனக்கு வருமா, இதெல்லாம் எதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மத்தவங்களோட சக்சஸ்க்கு கிளாப் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கும் சக்சஸ் தேடி வரும். பொறாம படவே கூடாது. முதல்ல ஏன்
முடியும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. நீ அதுக்காக சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து வச்சுட்டே இருக்கணும். சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து வைக்கும் போதுதான் அது உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், உனக்கான ஒரு டோர்ஸை ஓபன் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா ரைட் பீப்புள். உன்னோட சரௌண்டிங்கை வந்து எப்பவுமே நீ ரைட் பீப்புளால சுத்தி வச்சுக்கணும். நான் வந்து எதுவுமே இல்லை, ஒரு 0 லெவல்ல இருந்தாலும் என்ன மோட்டிவ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. சில நேரங்கள்ல உனக்கு யாரும் சப்போர்ட் கூட இல்லாம இருப்பாங்க, பட் நீ தான் உனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். அப்புறம் மெயினா நான் சொல்லிக்கிறேன், உன்னோட கோல்ஸ் சொல்லும் போது எல்லாருமே சிரிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் லெட் தி ஒபினியன் ஆஃப் அதர்ஸ் டிஃபைன் ஹூ யூ ஆர். நீ யாருங்கிறத மற்றவங்க தீர்மானிக்கவே கூடாது. அதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன். எத்தனையோ பேர் கஷ்டப்படுத்திருக்காங்க, ஆள வச்சிருக்காங்க, ஒன்னால முடியாது, அந்த பருவத்தில் அவன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிட்டா, நீ எப்படி. நான் வந்து இன்னைக்கு பெரிய சக்சஸா நான் இவ்வளவுதான் பட்ட எஃபர்ட்டுன்னு நினைக்கிறது, இந்த மேடை நான் பண்ண தப்ப மற்றவங்க பண்ணக்கூடாது, நீங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இத்தனை பேருக்கு நான் சொல்றேன்னா, நான் சொன்ன பாயிண்ட் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை கருத்துக்கள் சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது ஒருத்தருக்காவது ரீச் ஆயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களாவது ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதான் நான் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்குள்ள சக்சஸா நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த காலேஜ் வந்து ஒரு பெஸ்டான காலேஜ். நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.